பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர்களுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் வாழ ஆரம்பிக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் நமக்கு ஒரு பெரிய கேள்வி உள்ளத்தில் வரும். ஆண்டவர் பேசுகிறார் 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 என்று சொல்லுகிறார்களே, ஏன் கூட ஏன் அவர் பேசவில்லை என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த வினாடியிலிருந்து பெத்த தகப்பனை போல தாயை போல ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். அவர் பேசுகிறார் என்றால் நேருக்கு நேர் வந்து பேசுவதல்ல, ஒருவேளை கனவிலோ சொப்பனத்திலோ வந்து அவர் பேசுவதல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடும் கிறிஸ்தவனோடும் அவர் மேல் ஆசை வைத்து பாசம் வைத்து அவரை தேடுகிற ஒவ்வொருவரோடும் அவர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். பேசாத தெய்வம் அல்ல. ஆண்டவருடைய காரியம் வழிமுறை என்ன? அவருடைய வேத வார்த்தைகளாகிய இந்த வேதாகமத்தின் வழியாக அவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். பழைய காலங்களிலே ஒரு அருமையான பாட்டு ஒன்று, இயேசுவை நாம் இங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் என்று மறைந்த நடராஜ முதலியார் அவர்கள் பாடிய பாடல், சாராள் நவ்ரோஜ் அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலை, அந்த கவியை நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடகர் அல்லது அந்த புலவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவரை நேரிலே காண இயற்கையை தேடி அலைகிறார். எனக்கு இதை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் எங்குமே அவனால் ஆண்டவரை காண முடியவில்லை. கடைசியாக உள்ளம் உடைந்து ஆண்டவருடைய திருவசனத்திற்கு முன்பாக வரும் பொழுது ஆண்டவர் திருவசனத்தின் மூலமாய் பேசுகிறார். இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் என்றால் இந்த வேதத்தை கிரமமாய் வாசித்து அந்த வேதம் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கும். உயிருள்ள வேதம் இது. இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நம்மோடு பேச ஆரம்பிக்கும். அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது எந்த பயமும் விக்கினமின்றி என்று போடப்பட்டிருக்கிறது, எந்த பயமும் இல்லாமல் எந்த ஆபத்தை குறித்தும் அஞ்சாமல் நம்மால் வாழ முடியும், அமைதலாய் வாழ முடியும். குருவி ஒன்று ஒரு கண்மலையின் மேலே ஒரு குகையிலே ஒரு கூடு அமைத்து அந்த கூட்டிலே அது இருந்ததாம். அந்த மலை அடிவாரத்திலே ஆர்ப்பரிக்கிற கடல் வந்து வேகமாய் மலையை அடித்து அடித்து போய்கொண்டிருக்கிறது. பயங்கர காற்று வீசுகிறது, புயல் மாதிரி காற்று வீசுகிறது, கடல் அலையின் ஓசை அதிகமாய் கேட்கிறது. ஆனால் மேலே இருந்த இந்த குருவி எந்த பயமும் இல்லாமல், நீங்களும் நானும் ஆண்டவருடைய கண்மலையாக ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழும் பொழுது எதற்கும் அஞ்சாமல், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நம்மை ஒன்று செய்யாது, நாம் சமாதானமாய் அமைதலாய் இருக்க முடியும். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களை நீர் வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.